டைட்டானிக் கப்பல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி மூழ்கிச்சுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு கப்பல் நம்ம இந்தியாவில், அதுவும் சவுத் இந்தியாவில், நம்ம ஆந்திராவில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் அந்த கப்பல். வணக்கம், இது உங்கள் சேனல் 8 திசை பயணம். எவ்ரி ஜேர்னி ஹேஸ் அ ஸ்டோரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஆர்கே பீச் ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடு பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கப்பல். இதோட ஒரிஜினல் நேம் ஹைபாங் 45. பொதுவாக கப்பலில் நிறையா டைப்ஸ் இருக்குது. இது ஒரு கார்கோ கப்பல், அதாவது சரக்கு கொண்டு போகிற கப்பல். இந்த கப்பல் 2009 வியட்நாமில் ஃபஸ்ட்டு மேக் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் ஓனர்ஸ் பங்களாதேஷ்காரங்க. இதோட டோட்டல் லென்த் 80 மீட்டர் அண்ட் இதோட டோட்டல் டெட் வெயிட் 3000 டன்ஸ். 2009 2020 வரைக்கும் இந்த கப்பல் ஆக்டிவாக இருந்திருக்கு. இந்த கப்பல் சவுத்துலேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட எல்லா போர்ட்ஸுக்கும் சரக்கு கொண்டு வந்து இருந்திருக்கு. கடைசியாக 2020 அக்டோபரில் வைசாக்லேருந்து மங்கோலாவுக்கு ஒரு கன்சைன்மெண்ட்காக இந்த கப்பல் வந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் பே ஆஃப் பெங்காலில் பேட் வெதர் கண்டிஷன் இருந்ததுனாலையும் ஹையர் விண்ட் இருந்ததுனாலையும் இதோட 2 சைடில் ஆங்கர்ஸ் ஃபங்க்ஷனல் ஃபெயிலியர் ஆகியிருக்கு. அதனால் இந்த கப்பல் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி இந்த இடத்துல வந்து தர தட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கப்பலோட ஓனர்ஸ் இதை ரீஃப்ளோட் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரீஃப்ளோட் பண்ணுறதுக்காகிற காசுன்றது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த ஷிப்பை அப்படியே அபண்டண்ட்டாக இங்கேயே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா கவர்மெண்ட் டூரிசம் டெவலப் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக இந்த கப்பலை 1.25 கோடி ரூபா கொடுத்து வாங்கி இந்த இடத்த டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு இடமா மாறிடுச்சு. அண்டு இந்த கப்பல் இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமாகவும் இருக்குது. ஒரு வீக்கெண்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலும் இந்த இடமும் நமக்கு ஒரு லைஃப் லெசனை சொல்லிட்டு போகுது. 11 வருஷமாக ஆக்டிவில் இருந்த ஒரு கப்பல் ஒரு ஆக்சிடென்ட்னால் இப்படி அபண்டண்ட்டாக நின்னாலும் இன்றைக்கி இந்த இடத்துக்கு இந்த கப்பல் தான் ஒரு அடையாளம். இங்கே நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க, இதனால் நிறைய ரெவென்யூவும் ஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கிற டைமில், ஆக்டிவாக இருக்கிற டைமில் நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட மொத்த கான்ஃபிடென்ஸும் போயிடும். அதுக்காக நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் திரும்ப நம்ம கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த கப்பலும் இந்த இடமும் தான். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தாலே கண்டிப்பாக அந்த வைப்பை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வைசாக் வரணும். வைசாக்லேருந்து ஆர்கே பீச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 3 to 4 கிலோமீட்டருக்குள்ளே டெனட்டி பார்க்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடம் டெனட்டி பார்க் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறங்கி நடந்து வந்தீங்கன்னா அப்படியே வர்றப்பயே அந்த ப்ரீஸி காற்றோட இந்த வியூவை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அண்டு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா பர்சன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொத்தத்தில் இந்த இடம் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கப்பலோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பிளேசஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த பயணத்தில் சந்திப்போம். இது உங்கள் சேனல் 8 திசை பயணம். எவ்ரி ஜேர்னி ஹேஸ் அ ஸ்டோரி.